இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பன்னீர் பூரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டிஃபனுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு பூரிக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு பன்னீரை நல்லா கிரேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஆம்ஜூர் பவுடர் மாங்காய் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பண்ணி ஓரமாக வச்சுருங்க. இப்போ பூரி மாவும் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக மாவு எடுத்து அதை கொஞ்சமாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பால் பன்னீர் உருண்டை வச்சுட்டு நல்லா பூரிக்கு திரட்டுற மாதிரியே திரட்டிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த பன்னீர் பூரியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து ப்ரௌன் ஆன பிறகு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. செம்ம சாஃப்டாக ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.